இந்த ரெசிபி ரொம்ப நேரம் கிச்சன்ல இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு, பேச்சுலரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட பிஸி ரொட்டீன்ல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு ரெசிபி பண்ணி வச்சுட்டா போதும். வாரம் ஃபுல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்ன ரெசிபி அப்டின்னா, கும்பகோணம் ஸ்டைல் பூண்டு தொக்கு தாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய 10 நிமிஷம் ஹாட் வாட்டர்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15லேருந்து 20 பூண்ட மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1/4 கப் நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா கலர் செவக்க வரும்போது பூண்டோட கலர் மாறினதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கிற புளிய மிக்ஸர் ஜார்ல போட்டு அதையும் ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஃப்ளேவரையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுட சுட சாதம் போட்டு அந்த சாதத்தை கொஞ்சமா குழச்சி அது மேலே இந்த பூண்டு தொக்கை போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும்.